அதுங்க பிக் பாஸில் என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ இதுக்கு வந்து பார்வதியும் கமருதீனும் எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்த்தா போன டைம் பார்வதிக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது கண் வீங்குற அளவுக்கு பெரிய காயாகிற அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. அப்போ ரெட் கார்டு கொடுத்து ஏன் அனுப்பல? அதான் விளையாட்டா அது? அது விளையாட்டுனா இதுவும் விளையாட்டு தானே. வந்து கிளாஸ்க்கு உள்ள வைக்கக்கூடாதுன்னு தான் அனுப்புறதுக்கு வேலை பண்ணுறாங்க. தூண்டி விட்டு பண்ணால் தான் அது வந்து இப்போ ஜெயிக்க முடியும்னு பண்ணுறாங்க. அதுவும் ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணுறாங்க. ஸோ எது பண்ணால் நீங்கள் வேடிக்கை தான் பார்ப்பீங்களா கேட்குறேன். அவ்வளோ காயமாக இருக்குது. சரி அது கூட ஓகே. பெரிய சண்டை நடக்குது. 10 பேர் சேர்ந்து ஒட்டுக்கா போட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு வாக்குவாதம் வருதுன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து? கேமரா எதுக்கு அத்தனை கேமரா வேடிக்கை பார்க்குது? நடக்குதுன்னா ஃபுல்லாக கத்துறீங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர, விஜய் சேதுபதி சார் பேசுகிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? உட்காந்து பக்கத்துல பார்க்க முடியாது. ஆனால் அதுக்குன்னு ஆப்ரேட்டர் 4 5 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆனால் மற்ற பிக் பாஸில் பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது பவுன்சர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. வந்து தடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க சண்டை நடக்குன்னு இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? கேமரா பார்க்குறது பார்த்தானே அர்த்தம். அது வேடிக்கை பார்க்காம தானே இது. அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு உயிர் போச்சானா இப்படி தான் வேடிக்கை பார்ப்பீங்க. அப்புறம் ரெட் கார்டு கொடுத்தேன். ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சானா அப்படின்னு என்ன உயிர் போனது தானே. சாண்டா உண்மையாக பயங்கரமாக நடிக்கிறாங்க உண்மையாக சொல்லப்போனால். போன பிக் பாஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் கெஸ்ட் வரும்போது எப்படி நடந்துக்கிறது தெரியல. இந்த மாதிரி எச்சத்தை போடுறது தும்மல் போடுறது இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க. அவங்க எந்தளவுக்கு மனசு வருத்தம் தான் தீபக் சார் அழுதுப்பார். சீஃப் கெஸ்ட்னு இப்படி தான் ஒருத்தர் வந்து இன்சல்ட் பண்ணுறதா? அவங்க வீட்டிலேருந்து இப்படி பண்ணுவாங்களா? சாண்டா வீட்டில் ரிலேஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு இப்படி தான் பண்ணுவாங்களா? என்ன நியாயம்னு கேட்குறேன் நான். அதுக்கு ரெக்கார்ட் கொடுத்து அனுப்பிச்சிக்க முடியல. வான் பண்ணிக்கல. எதுவுமே பேசலையே நீங்கள் வந்து. என்ன பண்ணிட்டீங்க? அங்கே என்ன எச்சத்தை பற்றி வேலை பண்ணிட்டு சொல்ல வேண்டியது தானே. ஏன் வேண்டாம் வேலை பண்ணீங்க கேட்க வேண்டியது தானே. எதுவுமே கேட்கல நீங்கள் வந்து. பேசாமல் தான் இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணால் தானே எல்லாத்துக்கும் தைரியம் கொடுக்குறீங்க. கற்றுட்டு நல்லா சண்டை போட்டு அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? சண்டை போடுறது கை வைக்கிறாங்க அடுத்து தள்ளி விடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு தானே கேமரா வச்சுருக்கீங்க. நீங்கள் பண்ணும்போது நியாயமாக சொல்லுங்கள். இதுதான் நீங்கள் பிக் பாஸ் பண்ணுற லட்சணமா? நீ தான் நீங்கள் நடத்துகிற லட்சணமாக கேட்குறேன்.